தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஆளுமை திறன் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். அது ஒரு திடீர்னு ஒரு நாளில் வந்துடுற ஒரு விஷயம் இல்லை என்பது உளவியல் சம்பந்தமான அறிஞர்கள் பல காலம் சொல்லி வருகிற செய்தி தான். ஒரு குழந்தை அதனுடைய சிறு பிராயத்திலிருந்தே அந்த ஒரு ஆளுமை திறனோடு வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். குழந்தையிலிருந்தே ஒரு ஆளுமை திறனோடு ஒரு குழந்தை வளர வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதுக்கு என்ன, நம்ம ஒரு ஒரு வசதியான சூழல் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் எளிமையாக அதை பண்ண முடியும். அப்படி இருந்தும் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. குழந்தைய அளவுக்கு அதிகமான ஒரு சித்திரவதைக்கு ஆளாக்குறத நம்ம பார்க்குறோம். இதை கற்றுக்க, அதை கற்றுக்க, செஸ் கற்றுக்க, நீச்சல் கற்றுக்க, ஒன்றும் விடுறதில்ல. ஒரு சில குழந்தைகளுக்கு இயல்பாகவே நான் இதை கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிறேன்னு ஆசை இருக்கும். இந்த மொழியை கற்றுக்கிற திறமை அல்லது வேறு வேறான கலைகளை கற்றுக்கொள்கிற, ஓவியம் கற்றுக்கணும், செஸ் கற்றுக்கணும், கேரம் போர்டு கற்றுக்கணும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வசதி இருக்குது, எல்லா ஃபீஸும் கட்ட முடியும் என்பதனாலேயே எல்லாத்தையும் போட்டு திணிக்கிறதும் கஷ்டம்தான் குழந்தைகளுக்கு. அப்துல் ரஹ்மான் சொன்ன கவிதை தான் ஞாபகம் வருது. புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்வார் அவர். எவ்வளோ பெரிய முரண் பாருங்க. குழந்தை தான் புத்தகத்தை கிழிச்சிடணுவாங்க, ஆனால் புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்வார். இது ஒரு ஆளுமைத்திறன் குழந்தையிலிருந்தே வந்தாலும் கூட வளர 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 வேறு வேறு சூழ்நிலையில் மனிதர்கள் தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக்கிறாங்க. அவங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வேலை பார்க்கும் இடங்கள், பழகும் நண்பர்கள், இப்படி பல்வேறு விதமாக நம்முடைய ஆளுமை திறமையை வளர்த்துக்க வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வளர்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க உளவியலில், ஒரு மனிதன் 24 மணி நேரத்தில் 10 மணி நேரத்தை ஒரு முடிவெடுக்கிறதுக்கான நேரமாக அவங்க சொல்கிறாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த சட்டை போட்டுக்கலாமா, அந்த சட்டை போட்டுக்கலாமா, பைக்கில் போகலாமா, நடந்து போகலாமா, இன்றைக்கி ஆட்டோவில் போயிடலாமா, காரில் போகலாமா, எது வேணாலும் இருக்கலாம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, எந்த வேலையை சூஸ் பண்ணுறது, எந்த காலேஜை சூஸ் பண்ணுறது, இப்படி ஒரு நாளில் அந்த 10 மணி நேரம் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 60 செகண்ட் இன்ட்டு 60 நிமிடம் இன்ட்டு 10 மணி நேரம், 36,000. இந்த நமக்கு தடுமாற்றங்கள், அத்தனை தடுமாற்றங்கள். இப்போ நான் சொல்லும் போதே ஒரு தடுமாற்றம் வந்துச்சு. இப்படி எத்தனை தடுமாற்றங்கள், ஒரு நாளைக்கு 36,000 தடுமாற்றங்களை ஒரு மனிதன் எதிர்கொள்கிறான். இதுவா அதுவா, இதுவா இதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவான்னு அத்தனை தடுமாற்றங்கள். இதை செய்யலாமா, அது செய்யலாமா, இங்கே போயிட்டு வரலாமா, அங்கே போயிட்டு அங்கே போகலாமா, அங்கே போயிட்டு இங்கே வரலாமா, இப்படி எத்தனை. இந்த தடுமாற்றங்கள் முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது தான் இன்னொரு முக்கியமான ஆளுமை திறன் வளர்த்து கொள்வதற்கான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 குதிரையில் சவாரி பண்ணுறது, இப்படியும் பண்ணி பார்க்கலாம், அப்படியும் பண்ணி பார்க்கலாம், இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம், இதையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அதையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு போவோம். இது மாதிரி 2 குதிரையில் சவாரி பண்ணுற முறையெல்லாம் நம்ம தான் இங்கே நிறைய வளர்த்து வச்சோம். இப்போ ஒரு பாதுகாப்பு இன்மை காரணமாக ஒரு சில நாடுகளில் அப்படி இல்லை. அவங்க இதை டிசைட் பண்ணால் அதுதான், இத்தனை மணிக்கு வேலையை விட்டு கிளம்பணுன்னா கிளம்பிடுவாங்க, இத்தனை மணி நேரம் தான் ஒர்க் வேணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ, நமக்கு இந்த இதை தட்டி கழிச்சோம்னா பிரச்சனையாகும், போயிடலாம், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பான். வேலையும் செஞ்சிட்ருப்பான். 6 மணிக்கு வேலை முடிஞ்சோட 8 மணி வரைக்கும் இருப்பான். இப்படியெல்லாம் நமக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுலும் இதுலேயும் நிறைய நமக்கு குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் மீண்டு வர்றது ரொம்ப முக்கியம். சொன்ன மாதிரி அந்த அந்த 10 மணி நேரம் இருக்குல்ல, 36,000 தடுமாற்றங்கள், முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சிக்கணும். அதில் நம்ம ஆளுமைத்திறன் வரணும். மற்ற நாடுகளில் இது 15,000 இருக்கலாம், அதுக்கு கம்மி இருக்காது, 10,000 இருக்கலாம். ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது. காஃபி சாப்பிட்லான்னு நினச்சி வேணான்னு நினைக்கிறோம்ல, வேணாம் விட அப்படின்றோம். ஸ்வீட் சாப்பிட்டு கையில் எடுத்து கூட வச்சிடுறோம். அல்லது ஒரு ஸ்வீட் வேணான்னு 2 ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்படி நிறைய நம்ம நடந்துகிட்டே இருக்குது ஒரு நாளெல்லாம். இந்த தடுமாற்றங்களுடைய ரேஷியோ இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கிறது ஒரு பயனளிக்கும். சிறு குழந்தையிலேருந்து அதுக்கான சூழல் இல்லைனாலும் வளர்ந்த பிறகு நம்ம கையில் இருக்கிற அந்த நேரங்களை நம்ம அதுக்காக பயன்படுத்தணும்.
இது இது என்னன்னா உளவியல் என்பதையே வந்து செக்மெண்ட் ஃப்ராய்டு எப்படி சொல்றாருன்னா, அது ஒரு ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அப்படின்னுவாரு அவரு. ஒரு பெரிய பனி மலை வந்து உள்ள கடலுக்குள்ள அப்படியே அடிச்சிட்டு வரும். அது மிதந்துட்டு வரும். நம்ம டைட்டானிக் இதுல வரும். ஒரு கப்பலையே மோதி தள்ளுதுல்ல அந்த ஐஸு. ஆனா அது தெரியவே தெரியாது. ஒரு டிப்பு தான் தெரியும் வெளிய. அந்த மாரி தான் உளவியல் என்பது வந்து நம்ம உணர்ந்து கொண்டது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான். அது பெரிய மலையே இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது அதுல ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான். இது பயன்படும் என்ற அர்த்தத்தில் தான் உங்ககிட்ட சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.